ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் 4வது பாடம் பார்த்தீங்கன்னா நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் பயிற்சி 4.2ல் 7வது கொஷனுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 7வது கொஷின் பாருங்கள். ஒரு தோட்டத்தை களை எடுக்க 6 தோட்டக்காரர்கள் 120 நிமிடங்கள் தேவைப்படுகின்றன எனில் அந்த வேலையை 30 நிமிடங்களில் செய்து முடிக்க கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் தேவை? அப்போ தோட்டக்காரர்கள் எண்ணிக்கை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ பாருங்கள், தேவையான தோட்டக்காரர்களின் எண்ணிக்கை எக்ஸ் என்க. அப்போ இங்கே தோட்டக்காரர்களின் எண்ணிக்கை வேலையை முடிக்க ஆகும் நேரம் நிமிடத்தில் சொல்லியிருக்காங்களா, அதனால நிமிடங்களில். ஃபஸ்ட்டு பாருங்கள், 6 தோட்டக்காரர்களுக்கு 120 நிமிடம். அப்போ 6 இங்கே 120. அடுத்தது 30 நிமிடங்கள் சொல்லுங்கள். இது தெரியாது, இதுதாங்க நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே 30. அப்போ பாருங்கள், 120லேருந்து 30 இது குறையுதுன்னா இது தோட்டக்காரர்களின் எண்ணிக்கை அதிகமாகும். அப்போது தோட்டக்காரர்களின் எண்ணிக்கை அதிகமாகும்போது வேலையை முடிக்க ஆகும் நேரம் குறையும். எனவே இந்த மாறிகள் எதிர் விகித மாறியாகும். அப்போ இது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா x1 y1 = x2 y2. அப்போ x1 என்னது 6 × 120 = x × 30. அப்போ 30 இங்கே பெருக்கல்ல இருக்குது, இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறமா 6 × 120/30 = x. அப்போ ஒரு பூஜ்ஜியத்துக்கு ஒரு பூஜ்ஜியம், 1 3 3 4 3 12. அப்போது 6 × 4 = x. அப்போது 6 நாள் பெருக்குனிங்கன்னா 24. அப்போ 24 = x. அப்போ எக்ஸோட மதிப்பு 24. அப்போ பாருங்க, 30 நிமிடத்தில் வேலையை முடிக்க தேவையானவர் பார்த்திங்கன்னா 24 பேர். அப்போது கொஷினில் பாருங்கள், 30 கூடுதலாக எத்தனை பேருன்னு தேவை. கூடுதல் இதை விட எத்தனை பேர் கூடுதலானால் இது நம்ம கழிச்சிட்டிங்கன்னா வர ஆன்சர் தான் அது கூடுதல். அப்புறம் ஏற்கனவே பணியில் இருக்கும் தோட்டக்காரர்கள் எத்தனை பேர் 6. அப்போது 24ல் 6 கழிச்சிடணும். அப்போது therefore அதிகமாக தேவைப்படும் தோட்டக்காரர்கள் இதுலேருந்து இது கழிச்சிடணும். 24லேருந்து 6 கழிச்சிங்கன்னா 18. அப்போது கூடுதலாக 18 தோட்டக்காரர்கள் தேவைப்படுகின்றனர்.
புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது 7வதுக்கு ஆன்சர்.